நல்ல 2 பேரும் பேசியிருக்கிறார்கள். அதில் அன்னலட்சுமி ஒட்டுமொத்தமாகவே எல்லா கருத்தையும் முதலே சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க பதில் சொல்லுவேன்னு சொன்னதுனால ஒரு 5 நிமிடம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ தீர்ப்பு. அப்படி தலைப்பு சொன்னோன்னே அங்கே 10 அக்கா பேசிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த அக்காவெல்லாம் மாமியார்லையும் சேர்க்க முடியாது, மருமகள்லையும் சேர்க்க முடியாது, 2த்துக்கு நடுவில். இப்போ பொதுவாகவே ஒரு வீட்டில் பெண் குழந்தை இன்றைக்கி வரைக்கும் உலகம் தோன்றுறதுலேருந்து 2023 வரைக்கும் எல்லாரினுடைய ஆசையுமே என்ன இருக்குன்னா ஒரு ஆண் குழந்தை வேணும். இப்போ அதனுடைய அந்த முழுமை பெறும் பொழுது தீர்ப்பு முடிஞ்சிடும். ஆண் குழந்தை வேணும். ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. முதல்ல பிறந்தோடனே பரவாயில்லைங்கிற நினப்புக்கு இப்போ மாமியாரே வந்துருச்சு. என்ன பரவாயில்ல, ஒரு பொண்ணு பிறந்தா நல்லது தான். முதல்ல மகாலட்சுமி பிறந்திருக்கு. அப்போ முதல்ல பிறக்கும் பொழுது மகாலட்சுமின்னு சொல்லிடுவீங்க. 2ஆவதும் பொண்ணாக பிறந்துருச்சுன்னா 2ஆவது பொண்ணு சரி பரவாயில்ல 2ஆவது. ஆனால் 3ஆவதும் பிறந்துருமோங்கிற பயத்தில் 10 மாதமும் இந்த மருமகளை சந்தோஷமாக இருக்கக்கூடாது. பொண்ணையே பெற்றுறாதுன்னு இது என்னமோ பொண்ணையே பெற்றுறோன்னு வேண்டிக்கிட்டா இருக்கு. அதுக்கு இது மட்டுமே காரணம் இல்லை. அறிவியல் படி ஆண் தான் முக்கியமான காரணம். ஒரு பெண் எந்த குழந்தை பிறக்கிறது என்பதற்கு காரணம் ஆண் தான் காரணமே தவிர பெண் இல்லை. அறிவியல் பூர்வமாக சித்தர் இலக்கியங்களில் பல அறிவியல் கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அதுக்கு இது காரணம் இல்லை. ஆனாலும் ஆண்கள் என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னாக்கா, அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சி இல்லை, வழியாக அக்கா தங்கச்சி இல்லைன்னாலும் தனக்கு 2 பொண்ணு பிறந்தா பரவாயில்லைங்கிற மனநிலைக்கு ஆண்கள் வந்துட்டாங்க. இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அதை எப்படி கொண்டாடுறாங்க? எந்தன் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் வர்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே, நான் வாழ்ந்தது கொஞ்சம் வந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தாய் என் உயிரே, உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே, எந்தன் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் வர்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. அப்படி பெண் குழந்தைய கொண்டாடுற ஆண்கள் சமூகம் இன்னைக்கு வந்துருச்சு. அப்போது இந்த தலைப்பு கொடுத்தது என்ன காரணம் தெரியுமா? முதல்ல பெண்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா அப்படிங்கிறது தான். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து போகும்பொழுது நீ கல்லு மனசுன்னு 35 வருஷம் அவளை பாடா படுத்தியிருப்பா. ஆனால் அந்த கல்லு மனசு தன் பெண் குழந்தை கல்யாணமாகி போகும்பொழுது அந்த கல்லு மனசு கரைஞ்சி கண்ணுக்குள்ளே தண்ணி வர்றதை மனைவி பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தான் அந்த ஆணை பற்றி இந்த மனைவிக்கே புரியும். அப்படி இறங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து போகிறாங்க. மரகத வள்ளிக்கு மனக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர் கோலம், கண்ணொளு தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களிலே என்ன நீர் கோலம், கோலம் திருக்கோலம். அப்படி திருமணமாகி போகும்பொழுது அந்த பெண்ணை வாழ்த்தி அப்படி அந்த அப்பா அப்படி கொண்டாடுவார். சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், உண்மையை சொல்வதில் தப்பில்லை. பெண் குழந்தை தன்னை விட அழகாக இருந்தால் கோபப்படுற தாய்மார்களும் நாட்டில் உண்டு, நான் பார்த்துருக்கேன். அது அழகாக கொண்டாடுற தாய்மார்கள் 2 சமமாக உண்டு. ஆனால் பெண்களை ஏற்றுக்கொள்கிறார்களா? சரி, கணவன் தான் ஏற்றுக்கிறாரானாக்க இல்லை. வீட்டில் எந்த நேரமும் பார்த்தீங்களா, கல்யாணம் பண்ணின உடனே 2 நாள் சாப்பிட்டு பார்ப்பார். நீ கல்லை போட்டு சோறு போட்ட இல்லை, நீ என்ன கல்லை போட்டு சோறு போடுற? எங்கள் அம்மாலாம் கல் இப்படி அரிசியில் கல் அரிப்பா. உனக்கு கல் அரிக்க தெரியுமா? கல் அரிச்சு தான் என்ன பண்ணுவா, எடுப்பா. அப்போது வந்த உடனேயே மனைவியவே புகழ்ந்து சொல்லாமல் அம்மாவை புகழ்ந்து சொன்னாலும் மனைவிக்கு கோபம் வரும். அப்போ என்ன பண்ணுவா, இவன் என்ன சொல்லுவான், எங்கள் அம்மா மாதிரி வைக்க முடியுமா? எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சா 7 ஊர் மணக்கும், இந்த பிள்ளை வச்சாலும் 4 ஊர் மணக்குன்னு ஒத்துக்கிறணும்ல. ஆனால் எங்கள் அம்மா வச்சாதான் மணக்கும், எங்கள் அம்மா வச்சாதான் மணக்கும், எங்கள் அம்மா வச்சாதான் மணக்கும் அப்படின்னு சொல்லியே இந்த மனைவியை வெறுப்பேற்றக்கூடாது முதல்ல. அதனால தான் ஒரு மனைவி சொன்னால், என் கணவனுக்கு எங்கள் அம்மா சமையல்னு கொண்டாடுறீங்கள, என் கணவனுக்கு என் சமையல் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாளைக்கு என் மகனுக்கு என் சமையல் பிடிக்கும் அல்லவா அப்படின்னு சொன்னான். அப்போது இன்னைக்கு உனக்கு பிடிக்கலனாலும் எனக்கு 2 பையன் இருக்குல்ல, அவனுக்கு சமையல் பிடிச்சிரும்ல. அப்போ பெண்கள் என்றைக்குமே கொண்டாடக்கூடியவர்கள் தான். என்னைக்காவது வாழற காலத்தில் இவளுடைய ஆசையை என்னைக்காச்சும் இவன் சொல்லியிருக்காளா? நீங்கள் ஒரு ஜீவி ஒரு கவிதை எழுதியிருப்பார். இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளி பாத்திரத்தெல்லாம் விளக்குறோம்னா அதுக்குன்னு ஒரு பவுடர் இருக்குது.
வெள்ளி பாத்திரத்தை அதற்குரிய பவுடர் போட்டு விளக்கினால், கரி பாத்திரங்களை சாம்பல் போட்டு விளக்கினால், சில்வர் பாத்திரங்களை சோப்பு போட்டு விளக்கினால், அலுமினிய பாத்திரங்களை பவுடர் போட்டு விளக்கினால், கடைசி வரைக்கும் விளக்கவே இல்லை தன் மனதில் உள்ள தன் ஆசைகளை தன் கணவனிடம் என்று சொல்லுவார். அப்போ என்ன, தனக்கு என்ன ஆசை இருக்குங்கிறத அவள் சொல்லவே இல்லையே. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தனக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கிறா. அதையும் ஓடி வந்து அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் மறுசோறு போடுமான்னு குழந்தை கேட்குது. அதையும் போட்டு கொடுத்துட்டு இப்போ பட்னியாக இருப்பாளே தவிர, இல்லைடா உங்கள் தாத்தாவுக்கு போட்டேன், உங்கள் அப்பனுக்கு போட்டேன், உங்கள் அப்பனுக்கு 4 தட்டு போட்டு கொடுத்தேன், உங்கள் தாத்தாவுக்கு 2 தட்டு போட்டு கொடுத்தேன், இதான் உங்கள் பாட்டி 3 தட்டு போட்டு கொடுத்தேன், உங்கள் அப்பாவுக்கு போட்டு கொடுத்தேன், உனக்கும் போட்டு கொடுத்தேன், எனக்கு கொஞ்சம் தாண்டா வச்சுருக்கேன், உனக்கு சோறில் போடா அப்படின்னு என்னைக்காவது ஒரு பெண் சொல்லியிருக்காள் இந்த உலகத்தில்? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லை இல்லையா? அதாவது கவி பேரரசு ஒரு கருத்தில் சொல்வார், காதலிக்கிட்ட போய் உட்காந்து பேசினா வார்த்தை வராதான். அவன் நிறைய பேசணும்னு நினச்சிக்கிட்டு போவான், ஆனால் அந்த பிள்ளை பக்கத்தில் வந்து உட்காந்தோட வார்த்தை வராது. அதுக்கு சொல்லுவார், லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியில் சொல்லியிருக்க ஒற்றை சொல்லு சிக்கவில்லை, எதனால பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா படுப்பாலே அது போலே நெஞ்சாங்கூட்டில் 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 நீ ஏன் நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய். இது நெத்தி பொட்டில் வச்சிருக்கிறது பொட்டு இல்லை, தீ. என் கணவனுக்காக நான் தீயாக எந்த உலகத்தை சுற்றி வந்தாலும் என் கணவனுக்காக ஒரு தீயான பெண்மணியாக இருப்பேன்ங்கிறதுக்கு தான் நெத்தியில் அப்படி தீயா போட்டு வைக்கிறது இல்லையா? இன்றைக்கும் பெண்கள் 3 பேர் மேடையில் அமர்ந்திருக்கிறோம். 20 வருடம் பேச்சாளராக இருக்கிறேன். 20 வருடத்தில் ஒரு 5 வருஷம் நடுவராகவும் இருக்கேன். இன்றைக்கெல்லாம் 5 பேச்சு 5 மேடை பேசினோடனே நடுவராகிட்டாவோ இல்லையா? 5 மேடை தான் பேசியிருக்காங்க, 6வது மேடை நானே நடுவராக இருந்துட்டுமாங்கிறாங்க. நான் 15 வருஷமா நிகழ்ச்சிக்கு இவங்கள நடுவராக கூப்பிட்டுருக்கோமா, இவங்கள நடுவராக கூப்பிட்டுக்கோமா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த குணம் என் தங்கைக்கிட்டையும் இருக்குது. இந்த இடத்துல 3 பேச்சாளர்கள் பொதுவாக தான் சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன சொன்னா, என் தங்கச்சி, உண்மையை நான் சொல்கிறேன், இல்லை என் தங்கச்சி என்ன சொன்னா, இல்லை மனோன்மணி அக்காவே நடுவராக இருக்கட்டும்னா. இந்த பெருந்தன்மை ஒரு பெண்ணுக்கு இருக்கே ஒன்று. இந்த பெருந்தன்மையை 2 ஆண்களும் ஏற்றுக்கிட்டாங்களே, அது இருக்குல்ல. அப்போ இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களாக முதல்ல பார்க்கணும். இந்த பெண் எதையுமே வெளியில் சொன்னதே இல்லை பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா அன்பு தான் காரணம். அமெரிக்காவில் இருக்கிற தான் பிள்ளைக்கு டெய்லி ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளைக்கு டெய்லி ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள யாருன்னே கண்டுக்கிறது இல்லையே. அப்போ என்ன காரணம்? சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம முதல்ல நேசிக்க கற்றுக்கணும். இவங்க சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் அன்னலட்சுமி சொன்ன ஆத்தா தாலாட்டு பாடும் தெரியுமா? தாலாட்டு தொட்டிலில் போட்டு என் அப்பாயி தாலாட்டு பாடினாலே, என் பாட்டி தாலாட்டு பாடினாலே, இன்றைக்கி அப்படி தாலாட்டு இருக்கா? இந்த அம்மா தொட்டியில் பிள்ளைய போட்டு திறந்து பார்த்தா 25 நாய் படுத்து கிடக்கு. இவர் வந்து ஏய் இன்னும் இத்தனை நாய் படுத்து கிடக்கு, எல்லா நாயும் சும்மா தான் படுத்து கிடக்கு, இந்த நாய் ஏன் கத்திட்டு கிடக்குங்கிறா. ஆமாம், உண்டா இல்லையா? அப்படியே அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது. அன்னைக்கெல்லாம் எங்கள் அம்மா காலகட்டத்தெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான், அரசு மருத்துவமனையில் பெஞ்சில் படுக்க வச்சுருக்காங்க. பிள்ளை பிறந்துருச்சு. ஆமாம், பிள்ளை பிறந்துருச்சு. அன்னைக்கு இடுப்பு வலி, அதுக்கு பேர் வயிற்று வலி கிடையாது, இடுப்பு வலின்னொன்னே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிடுவாங்க. அப்போ அன்னைக்கெல்லாம் இடுப்பு வலிச்சா புள்ள, இன்னைக்கெல்லாம் வயிற்றை கிழிச்சாதான் புள்ள. அப்போ காலம் மாறிடுச்சா? அன்னைக்கு காலம் வேறையா இருக்குது, இன்னைக்கு காலம் வேறையா இருக்குது. அன்னைக்கு 10 புள்ள பெற்றுச்சு. 10 புள்ள பெற்றுட்டு அன்னைக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவான், கடலையை வாங்கிட்டு வந்து அப்படி வீட்டில் அந்த மண்ணு தரை தான், மண்ணு தரையில் சாணியை போட்டு மெழுகிட்டு அதை முந்தானையினால ஒரு தொடையை தொடச்சி விட்டுட்டு அந்த கடலையை வாங்கிட்டு வந்து அப்படி கொட்டி விட்டுருவான். அவன் திறமைக்கு அதை பொறுக்கி தின்னுக்கணும். ஆமாம், அவன் திறமைக்கு அவன் அடிச்சுட்டு கிடப்பான். அடிச்சுட்டு கிடந்து அவனுக்கு எத்தனை பொறுக்கி திங்க முடியுதோ அத்தனையும் அவன் சாப்பிட்டுருவான். 10 புள்ள பெற்று ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சு அன்னைக்கு எந்த தாயும் எந்த குழந்தையும் வளர்க்கலை. ஆனால் அதுக்கு கேன்சர் வரல, அதுக்கு சுகர் வரல, அதுக்கு ஹார்ட் அட்டாக் வரல, எதுவுமே அன்னைக்கு வரவே இல்லை. அப்படி வளர்த்தால இன்னைக்கு ஒத்த புள்ள பெற்றிருக்கு. இந்த 10 பிள்ளை பெற்றதை பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவேன்,
இங்கிட்டு ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவான். ஒரு பிள்ளை எங்கே போச்சுன்னே தெரியுது. எங்கடா போனாவன்? இந்த அந்த கடைசி வீட்டில் என் சித்தப்பன் தூக்கிட்டு போய் நிற்கிறான் அப்படின்வான். 10 பிள்ளையில் வீட்டில் 4 பிள்ளை இருக்கும், 6 பிள்ளை எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ உறவுகளோடு வளர்ந்துருப்பான். அந்த வீட்டுக்குள்ளே அம்மா இருக்கும், நடம்மா இருக்கும், சின்னம்மா இருக்கும், நடுவில் ஒருத்தர் இருப்பார்ல நடம்மா இருக்கும், அப்பா இருப்பார், சித்தப்பா இருப்பார், பெரியப்பா இருப்பார். ஆனால் எல்லாரையும் அந்த காலத்து குழந்தைங்க அம்மானு தான் கூப்பிட்டுச்சு. அன்னைக்கு பெரியம்மா இல்லை, அன்னைக்கு நடம்மா இல்லை, அன்னைக்கு சின்னம்மா இல்லை. ஆனால் இன்னைக்கு எத்தனை சித்தப்பா இருக்குது, இது முதல் சித்தப்பா, 2வது சித்தப்பா, பெரிய அப்படின்னு நம்ம வரிசைப்பட்டி சொல்கிறாங்க. அன்னைக்கு எல்லாப்பா தான். அந்த குழந்தை வளர்ந்த பிறகு இந்த வீட்டில் 4 அம்மா இருக்குது, 4 அப்பா இருக்குது, நம்மளை பெத்த அம்மா எதுன்னு டவுட்டு பல குழந்தைங்க எனக்கு வந்துருக்கு தெரியுமா? அப்படி அன்னைக்கு குழந்தைய வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை பெற்று அதை தூங்க வச்சிருச்சு. இப்போ மாமியார் பார்க்க வருது, எங்கள் பிள்ளைய தூக்கி வெத்தலை பாக்கு போட்ட வாயில் முத்தம் கொடுத்துருமோன்னு குழந்தைய இப்போ தான் தூங்க வச்சேன், தூக்காதீங்க, குழந்தைய இப்போ தான் தூங்க வச்சேன், தூக்காதீங்க அப்படின்றோம். அப்போ என்னது, குளிக்க வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அதை தூக்கிட்டு வந்து அப்படி ஏதோ வந்து ஒரு பண்டம் பாத்திரத்தை காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே போய் வச்சுக்கிறாங்க. 10 பெத்ததை ஊரெல்லாம் தூக்கி உறவெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது தானே வளர்த்து தானே வச்சு இந்த குழந்தைக்கு உலகம் தெரியவே இல்லை. ஸ்கூலுக்கு போனால் பஸ்ஸில் ஏற்றிய காரில் ஏற்றி அனுப்புகிறாங்க, அப்படியே திரும்பி வந்துடுது. அது யாரா சித்தப்பாவை அங்கிளுங்கிற, அங்கிளை சித்தப்பாங்கிறான். ஏன் இவனுக்கு தெரியல? இந்த அம்மா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்குது, அன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி இருக்குல்ல, நம்ம அதையும் யோசிக்கணும்ல. ஆனால் நம்ம எப்போ கல்யாணம் பண்ணி போனாலும் பாருங்கள், அப்பா வீட்டில் எல்லாமே சிரமப்பட்டு அவர் தான் கட்டியிருப்பார். ஆனால் ஒரு பெண் குழந்தை என்ன தெரியுமா சொல்லும்? அப்பா லோன் போட்டு கஷ்டப்பட்டு கட்டின வீடாக இருந்தாலும் நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு தான் ஒரு குழந்தை என்றைக்குமே சொல்லும், இல்லைங்களா? அப்படி தான் இன்றைக்கி வரைக்குமே நமக்கு வழக்கம். அன்னைக்கும் இப்படி வாழ்க்கை இருந்தது, இன்றைக்கி இப்படி வாழ்க்கை இருந்திருக்கு. அதாவதுங்க, ஒரு அம்மா கணவன் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான்னு இங்கேருந்து ஒரு ஞானிகிட்ட போயிருக்கு. போனான்னா அவர் சொன்னார், நீ ஒரு புளி முடி ஒன்று பிடிங்கிட்டு வாமானார். புளி முடி பிடிங்கிட்டு வானா புளி முடிக்கு எங்கே வர்றது? சரி எப்படி அப்போனா நான் சொல்கிறத பூரா கேட்பாரா? நீ சொல்கிறத கேட்பார், நீ ஒத்த புளி முடி மட்டும் பிடிங்கிட்டு வானார். இந்த அம்மா போய் ஜூவில் போய் டெய்லி அந்த புளியை பார்த்து அதை அப்படி தடவி கொடுத்து அதை அப்படி கொஞ்சி 30 நாள் அந்த புளியோட ப்ராக்டிஸ், அன்பு செலுத்தி புளியை தடவி கொடுத்து பார்த்து 30 நாள் அந்த புளி கொஞ்சம் பழகிருச்சு. அப்படி பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னு அப்படி புளியை தடவிட்டு புளி முடி கேட்டார்ல, ஒரு முடியை படார்னு பிடிங்கிட்டு வந்துருச்சு. ஒரு புளி முடி கிடச்சிருச்சா? ஒரு புளி முடியை கொண்டு வந்து, ஐயா நீங்கள் புளி முடி கேட்டீங்க, இதை கொண்டாந்தா என் புருஷன் என் பேச்ச கேட்பாருன்னு நீங்கள் சொன்னீங்க, இந்தா புளி முடின்னொன்னே அந்த புளி முடியை இது கொண்டாடாதுன்னு அவர் நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்காரு. அது எப்படி ஆள்? அப்போ புளி முடியை கொண்டு வந்துருச்சு. இந்த அம்மா என்னடா பண்ணுறதுன்ட்டு இந்த புளி முடியை வாங்கிட்டு, நீ எப்படிமா அந்த புளி முடியை கொண்டு வந்தனர்? நான் டெய்லி அந்த ஜூவுக்கு போனேன், அந்த புளியை 4 நாள் பார்த்தேன், 10 நாள் கழித்து கொஞ்சமாக தடவி கொடுத்தேன், அப்புறம் தடவி கொடுத்து அன்பு காட்ட ஆரம்பித்தேன், அப்புறம் அது சாப்பிட்றதுக்கு மட்டன் பிரியாணிலாம் கொண்டு போனேன், இதெல்லாம் கொண்டு போய் 30 நாள் அந்த புளியை பார்த்து பழகி என் கூட பழகிருச்சு, அப்படியே தடவி கொடுத்து ஒரு முடியை பிடிங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் இவர் சொன்னார், 5 அறிவு. புலிக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. புல்லு பூண்டுக்கு 1 அறிவு, எறும்பு கரையானுக்கு 2 அறிவு, சங்கு நத்தைக்கு 3 அறிவு, வண்டு நண்டுக்கு 4 அறிவு, பறவை விலங்குக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. 7 அறிவு இருக்கா? 7 அறிவு இந்த உலகத்தில் இருக்குது. 7 அறிவுன்னா உடனே சூர்யா நடித்த படம்னு சொல்லக்கூடாது. 7 அறிவு இந்த உலகத்தில் இருக்கா? 7 அறிவு இந்த உலகத்தில் இருக்குது. யார் தெரியுமா? தான் படிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட வருங்காலத்தில் தன் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று கல்வி சொல்லிக் கொடுத்த கர்ம வீரர் காமராசருக்கு 7 அறிவு. அவர் படித்த படிப்பு 3, ஆனால் அறிவு 7. இப்படி ஒரு மனுஷர் வாழ்ந்திருக்கார்ல, இல்லையா? அப்போ புலிக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. 5 அறிவு படைச்ச புலியை 30 நாளாக உன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை தடவி கொடுத்து அதுக்கு அன்பு செலுத்தி ஒரு முடியை பிடுங்கிட்டு வர உன்னால் முடிஞ்சிச்சுன்னா 5 அறிவு படைச்ச புலிக்கிட்டையே அன்பு காட்டுன நீனு 6 அறிவு படைச்ச உன் புருஷங்கிட்ட அன்பு காட்டுனீன்னா காலம் முழுக்க எல்லாத்தையும் முடிங்கிடலாம்ல. அப்போ அந்த அன்புங்கிற ஒரு ஆயுதத்தை தாய்க்கு பிறகு மனைவி கையில் எடுத்துக்கிறான். அவளே என்ன பண்ணுவா? ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்த்துட்டு நீ போய் காபி போட்டு கொடு, நீ போய் இட்லி ஊற்றி கொடு, எல்லாத்தையும் இங்கே ஏவிட்டு பேசாமல் உட்காந்துருப்பா. அவளுக்கு என்ன நினப்புன்னா, நம்மளை பார்த்துக்க ஒருத்தி வந்துட்டான்னா நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்துக்கணும்.
உண்மையிலேயே மகனை நேசிக்கிறதுனா என்ன தெரியுமா? அவளை நம்பி வந்தவளையும் நேசிக்கிறது தான் மகனை நேசிக்கிறதுன்னு அர்த்தம். மகனை நேசிக்கிறதுனா என்ன? மகனை மட்டும் தங்குள்ள வச்சுக்கிறது இல்லை, நம்ம பிள்ளைக்கு தானே அவள் செய்கிறா, நம்ம பிள்ளைக்காக தானே அவள் வந்திருக்கா. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தா தெரியுமா? அவளுக்கு கார் என்ன, அவள் வீடு என்ன, ஆனால் வந்ததுக்கு பிறகு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று குறைச்சலாக கூட இருக்கும், ஏதாவது குறைச்சலாக இருக்குன்னு அவள் ஓடிட்டாளா? அப்படி ஓடி இருந்தால் அது நல்ல பிள்ளை இல்லை, அதை நம்ம லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் அந்த தான் பிள்ளைக்காக வந்திருக்காங்கிற நினப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவளுக்கு முடியாமல் இருக்கும் பொழுது மாமியார் ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுத்தாதான் என்ன, சண்டையே போட்டிருந்தாலும் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வா, அந்த காப்பி எடுத்து வைக்கிறேன், இந்த இட்லி ஊற்றி வைக்கிறவா, அவள் 365 நாளில் 300 நாள் அவள் செய்யட்டும், 65 நாள் நீ செய்ய. அதென்ன வந்த உடனேயே 365 நாள் அவள் தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. சரி பரவாயில்ல, 300 நாள் செஞ்சவளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் செய்யணும்ன்ற பெருந்தன்மை அந்த காலத்து பெண்களுக்கும் வேண்டும். அவள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னான்னா பரவாயில்ல, எங்கள் அம்மா என்னை கெட்ட வார்த்தை சொல்லி கூட திட்டிருப்பாள்ல, ஏதோ ஒரு கோபத்தில் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியிருந்தாலும் கூட என் தாயை நான் மன்னிச்சு நான் வாழ்ந்தேன். ஆனால் மாமியார் சொன்ன உடனே எதுக்கு கோச்சிக்கணும்? அப்போது என் அம்மா சொல்லியிருந்தா நான் என்ன சண்டையாக போட்டிருக்க போகிறேன், பரவாயில்ல சொல்லி தொலைப்போ, எழுந்திரிச்சு வா சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டுருந்தீங்கன்னா மருமக. இந்த காலத்து பெண்களும் சரி என்று சொல்ல முடியும். அப்போது அந்த காலத்திலையும் இப்படி இருந்திருக்கிறார்கள், பெருந்தன்மையோடும் பெருந்தன்மை இல்லாமலும் இன்னைய காலகட்டத்திலும் இருந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, இப்போ எதுக்கு தான் நீ தீர்ப்பு சொல்ல போறீங்க? அந்த பிள்ளையும் கரெக்டாக தான் பேசியிருக்கின்றீங்க, இந்த பிள்ளையும் கரெக்டாக தான் பேசியிருக்கிறீங்க. அப்போ எதுக்கு தான்னா, நான்மணி கடிகை பாட்டில் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கள்ளி செடி இருக்கும் தெரியுங்களா, கள்ளி செடியில் முள் இருக்கும், கள்ளி செடியில் முள் இருக்கும், ஆழமான கடலுக்குள்ளே தான் முத்து இருக்கும். அடுத்தது சிப்பி இருக்கும் பார்த்தீங்களா, சிப்பிக்குள்ளே தான் முத்து இருக்கும். அந்த சிப்பியை உடச்சி அதுக்குள்ளே அந்த சதையிலேருந்து உடச்சி எடுத்து முத்தை வெளியில் எடுத்தோன்னே இந்த சிப்பி செத்து போயிடும் இல்லையா, சிப்பி இறந்துடும். இப்போது கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், கள்ளிக்கு பக்கத்தில் அகில் கட்டைன்னு ஒன்று வரும், அதுதான் அகிலுங்கிற வாசனை திரவியம் சொல்கிறோம் இல்லையா, அது கள்ளி செடியிலேருந்து தான் வருது. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் கஸ்தூரி மான் ஒன்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் கிளை இருந்தால் கிளை மான், புள்ளி இருந்தால் புள்ளி மான், அதுபோல் எந்த மானினுடைய வயிற்றில் கஸ்தூரி என்கிற வாசனை திரவியம் சுரக்கிறதோ அதனால் அதுக்கு கஸ்தூரி மான்னு பேர். அப்போது வயிற்றில் கஸ்தூரி என்கிற வாசனை திரவியம் சுரக்கிறது, அதனால் ஒள் அரிதாரம் பிறக்கும், மான் வயிற்றில் ஒள் அரிதாரம் பிறக்கும், அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடின்னு நான்மணி கடிகை பாட்டு உண்டு. என்ன தெரியுமா, கள்ளி செடியிலேருந்து அகில்கட்டை பிறக்குது, மானினுடைய வயிற்றிலிருந்து கஸ்தூரி பிறக்குது, ஆழமான கடலுக்குள்ளேருந்து முத்து பிறக்கிற மாதிரி ஒரு குடும்பத்திலே, எந்த குடும்பத்திலே பெண் பிறந்தாலும் அவள் நல்லவளாகத்தான் இருப்பாள் என்று நீதி இலக்கியம் சொல்லுகிறது. அப்போது அன்னைக்கு உள்ள பெண்களாக இருந்தாலும் இன்னைக்கு உள்ள பெண்களாக இருந்தாலும் அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நம்ம எழுதி கொடுக்கறத அங்கே ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் போய் வெளியில் ஒரு ஆள் உட்காந்துருப்பார், அவர்கிட்ட போய் எழுதி நீ என்னதான் மானே தேனே பொன்மானே போட்டு கட்டுரை எழுதினாலும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெளியில் ஒரு ஆள் உட்காந்துருப்பார், அவர்கிட்ட எழுதிட்டு வாங்குவாங்க. அவர் கலெக்டரால் ஒத்துக்கிட்டப்பட்டதுனால அவர் தான் ஆவணம் எழுதணும். அப்போது கலெக்டரால் நிர்ணயிக்கப்பட்டவர் தான் ஆவணம் எழுத முடியும் என்றால், கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டவள் தானே உன் மகனுக்கு மனைவியாக வந்திருக்கிறாள், மனைவிக்கு மருமகளாக வந்திருக்கால, அந்த மருமகளை தன் மகளாக ஏற்றுக்கொண்டால் அந்த காலத்து பெண்களும் பெருமை உடையவர்கள் தான், இந்த காலத்து பெண்களும் பெருமை உடையவர்கள் தான். தையலை உயர்வு செய் என்று ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, எந்த காலத்தில் பிறந்தாலும் ஒரு பெண் என்பவள் உயர்வுக்குரியவள். அதனால் அன்னைக்கும் உண்டு இன்றைக்கும் உண்டு. ஆனால் நம்ம இதில் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். இப்போ இந்த பெண்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன கவிதை தான், இது உங்களுக்கு புதுசுங்கிறதுனால சொல்கிறேன், இதை பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கலாம், யூடியூப்பில் இந்த கவிதை கட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இப்போது ஆண்கள் திருமணம் ஆன உடனே வந்து பக்கத்தில் உட்காந்து, இவர் என்னை எத்தனை பிள்ளைங்க லவ் பண்ணிச்சு தெரியுமா, எத்தனை பிள்ளைங்க லவ் பண்ணி தெரியுமா, இந்த கோமதி, எந்த கோமதி, இந்த கடைசி தெரு கோமதி, இந்த ஐஸ்வர்யா அப்படி நின்றுச்சுங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு. என்னமோ எங்கள் அப்பையா உடனே தான் கட்டி வச்சுட்டான், சரி நம்ம விதி நமக்கு தான், நீ அது கோச்சிக்கிட்டு பாதங்கிட்டு வா அப்படின்னு 2 பேரும் உட்காந்து நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா குடும்பத்திலும் தான் ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி
எல்லா ஆண்களும் சொல்லியிருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பெண்ணுக்கு கூட ஒரு ஆசை இருந்திருக்கலாம்ல, இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு நாளும் சொல்ல முடியாது. என்றைக்கு உன் தந்தை இவனுக்கு இவன்தான் என்று நிர்ணயித்தாரோ அன்னையிலிருந்து இவன் தானே எனக்கு கணவன் நீ முடிவு பண்ணிட்ட. அப்போது கணவனாக ஏற்றுக்கொண்டதுனால அவனையே கடவுளாக நினைத்து வாழுகிற மகளிர், பெண்கள், மனைவிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அன்னைக்கும் இருந்தாங்க, இன்றைக்கும் இருந்தாங்க. அதில் ஒரே ஒரு கவிப்பேரரசு கவிதை மட்டும், அதை பார்த்திங்கன்னா, வரப்பில் போகிற பண்ணையாரை, இதெல்லாம் பண்ணிக்கோங்க, வரப்பில் போகிற பண்ணையாரை வயலில் நடுவு நடுற பெண்மணி விரும்பினான். இப்போ இந்த காதல் நிறைவேறுமானா நிறைவேறலை. அதுக்கு பல்வேறுபட்ட சூழல்கள், அது உங்களுக்கே தெரியும், உங்கள் போக்கிலே விட்டேன். இப்போ வரப்பில் போகிற பண்ணையாரை விரும்பின இவ சொல்கிறான், கம்மா கரையோரம் களையெடுக்கும் வேளையில் கருப்பு கொடை பிடிச்சி கரவழியே போனீரே, அப்போ நிமிந்தவதான் அப்புறமா குனியலையே, கொடை கம்பி போல மனம் குத்திட்டு நிற்கிறது, வண்ண மணியாரம் வலது கை கெடியாரம் ஆன புளியெல்லாம் அடக்கி வச்சு அதிகாரம், போகிற போக்கில் புன்சிரிப்பால் உயிர் கசக்கி வேரோட புடுங்கி என்ன வெறுந்தரையில் போட்டீரே, பச்சி உறங்கிருச்சு, பால் தயிரா திரிஞ்சிருச்சு, இச்சி மரத்து இலை கூட தூங்கிருச்சு, காச நோய் காரிகளும் கண்ணுறங்கும் வேளையில் ஆசை நோய் வந்த மகன் நான் அரை நிமிஷம் தூங்கலையே, குத்துதையா கொடைதையா குறுகுறுன்னு வருகுதையா, குத்துதையா கொடைதையா குறுகுறுன்னு வருகுதையா, சூறா வழி புகுந்து சுத்துதையா தலைக்குள்ள, தைலந்தான் தேய்ச்சேன் தலைவலியும் போகலையே, நொச்சி இள வச்ச நோய் விட்டு போகலையே, ஆத்து மீன் குழம்பு அடுப்புல கொதிக்கையில் 7 தெரு மணக்கும் எனக்கு மட்டும் மணக்கலையே, உள் நெஞ்சுக்குள்ள ஒம்மனா முடிஞ்சிருக்க எங்கே எத்திசையில் ஏம்பளப்பு விடிஞ்சிருக்கோம், தவிப்புக்கு ஒருத்தன் தாலிக்கு ஒருத்தன் எத்தனை பெண்தலையில் இப்படி எழுதியிருக்கோ, ஏழை பொம்பளை நான் எதுவும் சொல்ல முடியாது, ரப்பர் வளவிக்கு சத்தமிட வாயேது அப்படின்னு இந்த கவிதை முடிஞ்சிடும். அப்போது ஆண்கள் அன்னையிலிருந்து அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை சொல்லியிருக்கிறார்கள். பெண்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தன் தந்தைக்காக, தன்னுடைய கணவனுக்காக, அடுத்த காலகட்டத்திலே தன் மகனுக்காக எந்த ஆசைகளும் சொல்லாமல் அன்றைக்கு தாயாக இருந்தாலும், மாமியாராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் அப்படித்தான் இன்றைய வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த கால பெண்களும் இல்லறத்தில் பெருமையுடையவர்கள்தான், இந்த காலகட்டத்து பெண்களும் இல்லறத்தில் பெருமையுடையவர்கள்தான். ஏனென்றால் உலகத்தில் பெண்களே பெருமைக்குரியவர்கள்தான் என்கிற காரணத்தினாலே திருவிக்கா சொல்லுகிறார், ஒரு குடும்பத்திலே பெண் தான் கோவிலாக இருக்கிறாள் என்று, ஒரு குடும்பத்திலே பெண் தான் கிரீடமாக இருக்கிறாள் என்று பைபிளிலே பேசப்பட்டிருக்கிறது. மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி பேசுகிறான். பெண்ணறிவுதான் நுண்ணறிவு என்று வாரியார் சுவாமிகள் பேசுகிறார்கள். எண்கள் இல்லாமல் கூட கணிதம் இருக்கலாம், பெண்கள் இல்லாமல் மனிதம் சாத்தியமில்லை என்று இன்றைக்கு புதுக்கவிஞன் பேசுகிறான். ஆனால் இந்த உலகத்தில் இன்றைக்கு ஆண்களுக்கு சரிநிகர் சமமாக இதோ மேடையில் இத்தனை மகாகவி பாரதிகள் அமர்ந்திருக்கிறார்கள். இத்தனை மகாகவி பாரதிகளுக்கு மத்தியிலே இதோ 3 பெண்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறோம். இதோ பின்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெண்களையும் வளர்க்கிறவர்கள் அவர்களுடைய தந்தையாக, அவருடைய கணவனாக இருக்கிறார்கள் என்று ஆண்களுக்கும் நம்மளுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நன்றி மலர்களையும் சொல்லிக்கொண்டு, இந்த பெண்கள் வளர்வதற்கு வழிவிட்ட அவர்களுடைய பெருந்தன்மைக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை சொல்லி, என்றைக்கும் பெண் கை ஓங்கி இருக்க வேண்டும், அதை தாங்கி இருக்கிற இடிதாங்கியாக என்றைக்குமே ஆண்களும் இருப்பார்கள் என்று இந்த இல்லறத்தில் அன்றைக்கும் இன்றைக்கும் பெண்கள் பெருமையுடையவர்களே என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய இந்த எளிய தீர்ப்பை சொல்லி, கருவோடு திருவில்லை கடவுள் செய்த அருளில்லை, குருவோடு வந்த தமிழ் என் குடும்பத்து பொருள் இல்லை, காளி வந்து என்னாவில் எழுதியது சூலம், சிறு கடுகளவு உள்ளதெல்லாம் காலம் தந்த ஞானம், மற்றவரின் காயத்தில் மருந்தாகும் வேளையிலும் மற்றவரின் வேர்களுக்கு மழையாகும் வேளையிலும் இதற்குத்தான் தமிழென்று எல்லோருக்கும் செல்வோம், நாம் எல்லோருக்கும் புரியும்படி கைதட்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.